கையில் இருக்கிறது அடுத்த நிமிஷம் வந்து குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு அப்படின்னாலே அதை வந்து நம்ம மூஞ்ச சுழிச்சிட்டு தான் அதை நம்ம தூக்குவோம். அந்த மாதிரி வேஸ்ட்டை வந்து நம்ம குப்பை தொட்டிகளை போட்டுட்டு வெளியே வந்து சானிட்டரி ஒர்க்கர்ஸ்ட்ட பாஸ் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,50,000 டன் ஆஃப் வேஸ்ட் வந்து டெய்லி ஜென்ரேட் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10% வேஸ்ட் மட்டும் தான் நம்மளால ரீசைக்கிள் பண்ண முடியுது. மீதி 90% வேஸ்ட் வந்து ஒரு லேண்ட்ஃபில்லுக்கோ இல்லை ஒரு இன்சினரேட்டர் மாதிரியான டெக்னாலஜிக்கோ தான் போய் சேருது. ஸோ நம்ம ஒரு லேண்ட்ஃபில்லா இதை வந்து வேஸ்ட்டை வந்து வெளியே போடுறோம் அப்படின்னா ஸோ அது மக்கி உங்களுக்கு அகெயின் மீத்தேன் கேஸ் தான் வெளியே வரும். மீத்தேன் கேஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸை விட 25 மடங்கு வந்து அதிகமான பாதிப்பை கொடுக்கும். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டன் வேஸ்ட் வந்து டெய்லி ப்ராசஸ் பண்றதுக்கு 1500 இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செலவு எங்கெங்க ஆகுது அப்படின்னா, நாங்கள் கொண்டு வந்திருக்க இந்த கேஸ் டுடே டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாவே வந்து உங்களுக்கு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான டெக்னாலஜி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். கிச்சன் வேஸ்ட் இருந்தாலே போதும், அதுலேருந்தே நம்ம வந்து கேஸ் தயாரிச்சுக்கலாம். 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பிளான்ட் போடுறப்போ 3 மாதத்துக்கு ஒரு சிலிண்டராக மாறிடும். ஸோ கேஸ் டுடே உங்கள் வீட்டில் ஏன் போடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு 5 ரீசன் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் ஹரிணி. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கோம், நிறைய அர்பனைசேஷன் நடக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வீட்டில் ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட்டு எங்கே போய் முடியுது, என்ன ஆகுது அப்படிங்கிறது நம்ம யாருமே கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,50,000 டன் ஆஃப் வேஸ்ட் வந்து டெய்லி ஜென்ரேட் ஆகிருக்கு. அதாவது டெய்லி ஜென்ரேட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10% வேஸ்ட் மட்டும்தான் நம்மளால் ரீசைக்கிள் பண்ண முடியுது. மீதி 90% வேஸ்ட் வந்து ஒரு லேண்ட்ஃபில்லுக்கோ இல்லை ஒரு இன்சினரேட்டர் மாதிரியான டெக்னாலஜிக்கோ தான் போய் சேருது. ஸோ இந்த டெக்னாலஜினால இந்த லேண்ட்ஃபில்னால நமக்கு நடக்கக்கூடிய பாதிப்பை பற்றி யோசிக்கிற அளவுக்கு கூட நமக்கு டைம் இல்லை. அதே மாதிரி நல்ல ஒரு டெக்னாலஜிஸும் இப்போ தான் இமர்ஜ் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இன்றைக்கி இந்தியாவில் ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. ஸோ இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து சோர்ஸ் செக்ரிகேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து நடந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து 100% வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து சாத்தியமாக இருக்க முடியும். ஸோ இந்த சோர்ஸ் செக்ரிகேஷன் நம்மளால் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரே கேள்விக்குறி. வேஸ்ட் அப்படின்னா நாங்கள் வெளியே போடக்கூடாதா, நாங்கள் வீட்லேயே வச்சுட்டு எப்படிங்க இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட்டை வந்து வெளியே தள்ளணும் தான் எல்லாரும் பார்ப்போம். ஆனால் வேஸ்ட்டை வந்து வீட்டிலே எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து யாராலையுமே யோசிக்கவும் முடியாது, யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயமாவே இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் கிரீன் கனெக்ட் நாங்கள் வந்து இதுக்கு என்ன பண்ணலாம். ஸோ நாங்கள் நிறைய வேரியஸ் என்ஜிஓஸோடையும் நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸோடையும் ஒர்க் பண்ணிட்டு ஸோ சோர்ஸ் செக்ரிகேஷன் நடக்காதனால என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் சைட்லையும் சரி பப்ளிக் சைட்லையும் சரி சானிட்டரி ஒர்க்கர்ஸும் சரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம வேஸ்ட்டை தூக்கி போடுறோம், தூக்கி போட்டுட்டு அந்த டஸ்ட்பினை கொண்டு போய் வெளியே கொட்டுறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா வேஸ்ட் வந்து குப்பை தொட்டிக்கு போயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம பார்க்குற விதமே வேறு. நம்ம கையில் இருக்கிறது அடுத்த நிமிஷம் வந்து குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு அப்படின்னாலே அதை வந்து நம்ம மூஞ்ச சுழிச்சிட்டு தான் அதை நம்ம தூக்குவோம். அந்த மாதிரி வேஸ்ட்டை வந்து நம்ம குப்பை தொட்டிகளை போட்டுட்டு வெளியே வந்து சானிட்டரி ஒர்க்கர்ஸ்ட்டை பாஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம போடுற வேஸ்ட்டை வந்து தனித்தனியாக பிரிப்பாங்க. ஸோ நம்மளாலே நம்ம வேஸ்ட்டை தொட முடியாதப்போ யாரோ ஒரு மனுஷங்க வந்து நம்மளோட வேஸ்ட்டை வந்து பிரித்து நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கணும், நம்மளோட ஊர் சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறப்போ அவங்களால முழுக்க நம்ம கிட்ட இருக்காது, அதாவது கவர்மெண்ட் இருக்க லேபர் ஃபோர்ஸை வச்சு முழுக்க 100% நம்மளால வேஸ்ட்டை பிரிக்க முடியுமானா பிரிக்கவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு போடுற வேஸ்ட் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு பிரிக்க ஆரம்பிச்சோன்னா அதோட துர்நாற்றம் எப்படி இருக்குன்றது தெரியும், அதுலேருந்து மீத்தேன் எரிவாயு வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படிங்கிறப்போ அதை சுவாசிக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அகெயின் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்க சூழ்நிலையில் நம்ம எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை இன்னும் ஈஸியாக சிம்பிளாக அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கிரீன் கனெக்டோட ஒரு நோக்கமாக கையில் எடுத்துட்டு கேஸ் டுடே அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த கேஸ் டுடே ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறதோட நோக்கம் என்னென்னா சோர்ஸ் செக்ரிகேஷன் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்னால மக்களுக்கு வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ சுலபமாக இருக்குது, அதனால் என்னென்ன மாதிரியான பயன்பாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா ஒரு 35 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சாண எரிவாயு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது மாட்டுச்சாணத்திலேருந்து பயோகேஸ் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, அந்த பயோகேஸை வந்து சமையலுக்காக எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா வந்து 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்பிஜி வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாத்துக்குமே கிடைக்காம இருந்துச்சு. விறகு அடுப்பை தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறப்போ மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு, லங் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு.
ஸோ அவங்களால மூச்சு சுவாசிப்பு கோளாறுகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்து வீட்லேயுமே மாடு இருக்குது, அதனால மாட்டுச்சாண எரிவாயு வந்து எல்லாத்து வீட்லேயும் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அறிமுகப்படுத்துகிறப்போ மாடு இருக்கவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி திட்டத்தை வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அதுக்கு தேவையான இடம் தேவைப்பட்டுச்சு. மாட்டுச்சாணம் வந்து டெய்லி கரைச்சி ஊற்றுறப்போ அவங்களால வந்து கம்ப்ளீட்டாக வந்து விறகடுப்பை இல்லாமல் சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாமே வந்து அர்பனைசேஷனாக ஆகிட்டு இருக்கு. அதாவது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, லைக் சிட்டி அந்த மாதிரி எல்லாரும் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இடங்கிறதே இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது. மாடு வந்து எல்லாத்து வீட்லையும் இருக்கான்னா அதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது, கிச்சன் வேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது, நிறைய வேஸ்ட்டுகள்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டு இருக்காங்க அப்படின்னா ஆவரேஜாக 2லேருந்து 2.5 கிலோ வரைக்கும் வேஸ்ட் வந்து டெய்லி ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த 2.5 கிலோ வேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70% பார்த்தீங்கன்னா வெட் வேஸ்ட், அதாவது ஈரம் பதம் உள்ள திடக்கழிவு. ஸோ இந்த திடக்கழிவு வந்து ட்ரை வேஸ்ட்டோட கலந்துச்சு, அதாவது உலர்கழிவோட கலந்துச்சு அப்படின்னா அந்த உலர்கழிவை வந்து ரீசைக்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரெண்டுமே வந்து கலந்துட்டதுக்கு அப்புறம் அதை பிரிக்கிறது வந்து இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலையே வந்து இதை நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா திடக்கழிவு மேலாண்மை வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பிரிக்கிறதுக்கு தான் நம்ம கேஸ் டுடே அப்படின்ற ப்ராடக்ட்டை அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ இது வந்து முழுக்க பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் வேஸ்ட், அதாவது சமையல் கழிவுகளை வச்சே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்டை மட்டும் பிரித்து எடுத்து நம்மளோட பயோகேஸில் போட்டோம் அப்படின்னா, அதாவது கேஸ் டுடே ப்ராடக்ட்டில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி தேவையான எரிவாயு, அது இல்லாமல் உங்களுக்கு மாடி தோட்டத்துக்கு தேவையான உரமும் தயாரிச்சிட்ருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ இருக்க ட்ரை வேஸ்ட்டை வந்து ஈஸியாக நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணிடலாம். ஸோ அந்த ரீசைக்கிள் பண்ணுற வேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ரீசைக்கிள் பண்ணி அதிலேருந்து ஒரு வருவாய் வந்து நம்மளால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ கேஸ் டுடே அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து எல்லாத்து வீட்லேயும் அமைக்கலாமா, எல்லாத்து வீட்லேயும் வச்சு இதை வந்து சுலபமாக யூஸ் பண்ணலாமா? ஏன்னா மாட்டுச்சாண எரிவாயு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு எரிவாயுவாக இருக்கும், பெரிய ஒரு பிளான்ட்டாக இருக்கும், பெரிய தொட்டி கட்டி அது மேலே ஒரு ட்ரம்மு கமுத்தி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இட வசதி பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 10 அடி 15க்கு 15 அடி அந்த மாதிரி இட வசதிகள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண முடியும்? ஏன்னா அர்பனைசேஷனுங்கிறப்போ நம்மக்கிட்ட வீடு தங்கறதுக்கு இடம் இருந்தாலே போதுன்ற சூழ்நிலையில் வந்து மாற்று எரிவாயுலாம் நம்மளால கொண்டு வர முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுற வகையில் வந்து நம்மளோட பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5க்கு 2.5 அடி பால்கனி ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஸோ அந்த இடத்துலேயே வந்து நம்ம வந்து ஈஸியாக இதை அமைச்சிக்கலாம். அதே மாதிரி சாணம் வேணுமா, டெய்லி நமக்கு வந்து தினமும் சாணம் வேணுமா அப்படின்னா அதுவும் நமக்கு தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் வேஸ்ட் இருந்தாலே போதும். அதாவது கிச்சன் வேஸ்ட்னா நம்ம வீட்டில் மீதி ஆகிற சாப்பாடு, குழம்பு, ரசம், காய்கறி கழிவுகள், பழத்தோள்கள், இந்த மாதிரியான கிச்சன் வேஸ்ட் இருந்தாலே போதும். அதுலேருந்தே நம்ம வந்து கேஸ் தயாரிச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சைஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, 2.5க்கு 2.5 அடி சைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து எல்பிஜியை ரீப்ளேஸ் பண்ணணும்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சிலிண்டர் வந்து நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டை போட்டிங்கன்னா ஒரு 2.5 மாதம் 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து சிலிண்டர் வந்து வாங்காமல் இருக்கலாம். ஸோ 2 மாதம் வாங்கிட்டு இருந்தவங்க 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக எல்பிஜியை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னாலுமே நமக்கு அதுக்கான வேஸ்ட் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த சைஸ் போனோம்னா நம்மளால் வந்து எல்பிஜியை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து வீடுகளுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை, எல்லா கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் கூட நம்ம இது வந்து அமைச்சிக்கலாம். சின்ன டீ கடைகள்லேருந்து பெரிய எம்என்சி கம்பெனிஸ், அதாவது ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 10,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அங்கே இருக்க கிச்சன் வேஸ்ட்டை வச்சு அவங்களோட எல்பிஜி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 50லேருந்து 70% வரைக்கும் அவங்களால குறைச்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து நம்ம இந்த மாடல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நமக்கு எல்பிஜி சேவிங்ஸும் இருக்கும், அது இல்லாமல் நமக்கு தேவையான இயற்கை உரமும் நமக்கு கிடைக்கும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப சுலபமாக கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த பிளான்ட்டுக்கு வந்து பெரிய மெயின்டெனன்ஸ்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி வந்து வேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே ஃபீட் பண்ணுவோம். ஸோ வேஸ்ட் வந்து உள்ளே போட்டுட்டு டெய்லி உங்களுக்கு வந்து அது மக்கி உரமாக வெளியே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஸ் யூஸ் பண்ணுவீங்க. இது 3 தான் உங்களோட ரொட்டீன் ப்ராசஸாகவே இருக்கும். ஸோ உங்களோட வீட்டில் இருந்தே உங்கள் கம்ஃபர்டபுள் டைம்க்கே நீங்கள் வந்து வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி இதே டைமில் தான் போய் வேஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணணும், விசில் அடிச்சுட்டு வெளியே வந்த உடனே நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் கொட்டுறது மாதிரி அந்த மாதிரி இல்லாமல், ஸோ நீங்கள் வீட்டில் உங்கள் பிளான்ட் இருக்குது, நீங்கள் எப்போ வேணால் 24 மணி நேரத்தில் எப்போ வேணால் நீங்கள் வந்து உங்கள் வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கப்போ நீங்கள் தினமும் வந்து வேஸ்ட்டை வந்து வெளியே கொட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ டெய்லி கொட்டிட்டு இருந்த வேஸ்ட் வந்து அளவும் வந்து உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ இப்போ ROI கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடுகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு வீட்டில் வந்து 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா
இந்த பிளான்ட் போடுறப்போ 3 மாதத்துக்கு ஒரு சிலிண்டராக மாறிடும். இதே ஒரு கமர்ஷியல் கிச்சன் இருக்குது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிலோ வேஸ்ட் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, அந்த 100 கிலோ வேஸ்ட்லேருந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 5 கிலோ எல்பிஜி ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து 7.5 சிலிண்டர் வரைக்கும் அவங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ 7.5 சிலிண்டர் அப்படிங்கிறது ஒரு மாதத்தோட சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் வரைக்கும் அவங்களால சேவ் பண்ண முடியும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து மென்யூர், அதாவது உரம், இயற்கை உரமும் கிடைக்கும். ஸோ இயற்கை உரம் அது ஒரு தனி இது. ஸோ மாதம் 15,000 ரூபாய் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ROI பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களால எடுத்துக்க முடியும். அதே மாதிரி 3 வருஷத்தில் அவங்க எடுத்துடலாம். இந்த பிளான்ட்டோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 வருஷம் வரைக்கும் அவங்க போடுற மெட்டீரியல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்து. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து FRP ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக் அப்படின்ற மெட்டீரியலில் போனாங்கன்னா 25 வருஷம் வரைக்கும் இருக்கும். இதே அவங்க சிவில் அந்த மாடலில் போனாங்க அப்படின்னா 50 வருஷத்துலேருந்து 70 வருஷம் வரைக்கும் அந்த பிளான்ட் வந்து லைஃப் இருக்கும். ஸோ இப்படி வந்து அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்லேருந்து 70 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து தேவையான கேஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், வேறு எந்த ஒரு அடிஷ்னல் கெமிக்கல் அடிஷன் அந்த மாதிரியான எந்த ஒரு செலவுகளும் இருக்காது. அதே மாதிரி 100 kgக்கு மேலே போனால் தான் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் தேவைப்படும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அரை யூனிட்லேருந்து 1 யூனிட் வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து செலவு இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ அடுத்த 25 வருஷத்துலேருந்து 70 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து மாதம் 7.5 சிலிண்டருக்கான கேஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிட்டு இருக்கும். இதோட சேஃப்டி ஃபீச்சர் பற்றி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ பயோகேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் செல்ஃப் இஸ் அ சேஃபஸ்ட் கேஸ். எப்படி அப்படின்னா லைக் அது வந்து காற்றை விட ரொம்ப வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ வெயிட் கம்மியாக இருக்கப்போ உங்களுக்கு வெளியே லீக்கேஜ் இருந்தாலுமே அது வந்து மேல் நோக்கி போயிடும். ஸோ அதுவும் இல்லாமல் பயோகேஸ் பிளான்ட்டை வந்து 700 டிகிரி செல்சியஸில் தான் இக்னைட் பண்ண முடியும், அதாவது பற்ற வைக்க முடியும். ஸோ ஒரு மேட்ச் பாக்ஸில் மட்டும்தான் பயோகேஸ் வந்து பற்ற வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி லீக்கேஜ் இருந்தாலுமே, கேஸ் வெளியே லீக் ஆகிட்டு இருந்தாலுமே, ஏதாவது ஒரு சின்ன ஸ்பார்க்கு, எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் நடக்குதுனாலுமே கேஸ் வந்து எக்ஸ்ப்ளோஷன் நடக்காது. ஸோ கேஸ் வந்து கேஸ் ஃபார்ம்லேயே தான் நம்ம வச்சுருக்கோம். எந்த ஒரு ப்ரெஷரோ எந்த ஒரு டெம்பரேச்சரோ நம்ம கொடுத்து அதை வந்து கம்ப்ரெஸோ இல்லை வந்து அதோட ஃபார்ம், அதாவது லிக்விடாகவும் மாற்றுறது கிடையாது. ஸோ பயோகேஸ் வந்து பயோகேஸ் தன்மையிலே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷர் அந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எதுவும் நடக்காது. ரெண்டாவது நம்ம கொடுக்குற பைப்லைன்ஸ், ஸோ பைப்லைன்ஸ் எல்லாமே லீக் ப்ரூஃபான பைப்லைன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோஷன்ஸும் நடக்காது. அதே மாதிரி இந்த பிளான்ட் வந்து எங்கெல்லாம் அமைச்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு வீடு இருக்குது, அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா நம்ம ஒரு பால்கனிலையோ மொட்டை மாடியிலையோ இல்லை ஒரு கார்டன் ஸ்பேஸு, டெரஸு, இல்லை வந்து சந்து மாதிரி இடத்துல அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் 2.5க்கு 2.5லேருந்து ஒரு 10க்கு 10 ஸ்பேஸ் வரைக்கும் அந்த சின்ன மாடல் பிளான்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இதே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், ஓப்பன் கிரவுண்ட் ஸ்பேஸ் அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கணும். அங்கேருந்து நம்ம பைப்லைன் எடுத்து ஸ்டவ் கிட்ட நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் இது வச்சுக்கணும். ஸோ பயோகேஸ் பிளான்ட் மோஸ்ட்லி அவுட்டோரில் தான் நம்ம வைக்கணும். அந்த பைப்லைன் எடுத்து ஸ்டவ் வந்து இன்டோரில் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம போடுறோம் இல்லைங்களா வேஸ்ட்டு, ஸோ அந்த வேஸ்ட் வந்து எல்லாமே கலந்த வேஸ்ட்டாக வெளியே போகிறதுனால அது வந்து மக்கிறது ரொம்ப டைம் எடுத்துக்கும். லைக் ஃபுட் வேஸ்ட் மக்குது அப்படின்னா அது வந்து 40லேருந்து 50 நாள் டைம் எடுத்துக்கும். இதே ஒரு பிளாஸ்டிக் அதெல்லாம் நமக்கு தெரியும் 200 வருஷம் 300 வருஷம் 1000 வருஷம் கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு லேண்ட் ஃபில்லாக இதை வந்து வேஸ்ட்டை வந்து வெளியே போடுறோம் அப்படின்னா ஸோ அது மக்கி உங்களுக்கு அகெயின் மீத்தேன் கேஸ் தான் வெளியே வரும். மீத்தேன் கேஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸை விட 25 மடங்கு வந்து அதிகமான பாதிப்பை கொடுக்கும் மீத்தேன் கேஸ் வந்து வெளியே இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி வெட் வேஸ்ட்டில் வந்து மீத்தேன் கேஸ் தான் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த வேஸ்ட் வந்து லேண்ட்ஃபில்லேருந்து வெளியே வரப்போ நமக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த லேண்ட்ஃபில் பக்கத்தில் வசிச்சுட்டு இருக்க மக்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ், லங் ப்ராப்ளம்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதே மாதிரி அங்கே வசிக்கக்கூடிய அனிமல்ஸு, ஒரு அனிமல் இக்கோசிஸ்டம் அது எல்லாமே பயங்கரமாக பாதிச்சிட்ருக்கும். அதாவது சாயிலோட தன்மை மாறிடும், சாயிலில் இருக்க பாக்டீரியா அழிஞ்சிட்டு வரும். அதே மாதிரி அங்கே இருக்க பேர்ட்ஸோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடும். ஸோ அவங்க எல்லாமே பிளாஸ்டிக் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லாமே கலந்துருக்கும். அது ஃபுட்டை தேடி போகும், ஆனால் ஃபுட்டோட பிளாஸ்டிக்கும் சேர்த்து கலந்துருக்கும். ஸோ இது கம்ப்ளீட் ஒரு எக்கோசிஸ்டமே நம்ம வந்து மாற்றிடும். ஸோ மக்கக்கூடிய வேஸ்ட்டு, மக்காத வேஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம பிரித்து மக்கக்கூடிய வேஸ்ட்டை நம்ம வீட்டிலே ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மக்காத வேஸ்ட் மட்டும்தான் பாக்கி இருக்கும். அதுவுமே நம்ம ரீசைக்கிள் போயிடும். ஸோ லேண்ட்ஃபில் வந்து 100% இருக்க லேண்ட்ஃபில் வந்து ஒரு 5% நம்ம வந்து ஈஸியாக குறைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா மக்கள் மட்டும் மனசு வச்சா பத்தாது. ஸோ கவர்மெண்ட் சைடில் இருந்தும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மானியம் மாதிரியான சப்போர்ட், அதாவது வீடுகளுக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இது இன்னும் இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக அமையும். அதே மாதிரி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு 1 டன் வேஸ்ட்டை வந்து டெய்லி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 1500லேருந்து 2500 ரூபாய் வரைக்கும் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் மட்டும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 டன்
வேஸ்ட் வந்து டெய்லி ஜென்ரேட் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு 1,50,000 டன் வேஸ்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு. அதில் வந்து ஒரு டன் வேஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கே 1,500லேருந்து 2,500 ரூபாய் செலவாகுது. இந்த செலவு எங்கெங்கே ஆகுது அப்படின்னா, வீடாக கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, டோர் கலெக்ஷன், அதுக்கப்புறம் அதுலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்தந்த லொக்கேஷனுக்கு, அதாவது பிரிக்கிறதுக்கு தேவையான லொக்கேஷனுக்கு அனுப்புறது, அந்த பிரித்ததுக்கப்புறம் தேவையில்லாத வேஸ்ட்டை வந்து மறுபடியும் லேண்ட் ஃபில்லவோ இன்சினரேட்டரோ அந்த மாதிரி திட்டங்களுக்கு வந்து திருப்பி அனுப்புறதுக்கு. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு டன்னுக்கு 1,500லேருந்து 2,500 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி செலவு பண்ணியும் இந்த வேஸ்ட் வந்து கரெக்டாக செக்ரிகேஷன் நடக்குதா, கரெக்டாக வந்து ப்ராசஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அவ்வளோ செலவு பண்ணியும் 10% வேஸ்ட் தான் வந்து நம்மளால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியுது. மீதி 90% வேஸ்ட்டு அகெயின் லேண்ட் ஃபில்ல தான் போய் முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை வந்து நம்ம இந்தியா போயிட்டே இருக்குது அப்படின்னா, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஃபில் தான் நம்ம சிட்டி ஃபுல்லாக ஆக்கியபை ஆகிருக்குமே வெளியே, அர்பனைசேஷன் இன்னும் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ணணும்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு மானியம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாடு வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மானியம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கேரளா கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி வந்து வீடுகளுக்கு மானியம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு டஃப்பாக இருக்கனால வீடுகளுக்கு பயோகேஸ் கம்பல்சரி போட்டு அவங்களுக்கு வந்து மானியம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டு மற்ற இந்தியாவோட மற்ற பகுதிகள்லையும் நமக்கு வந்து இந்த மாதிரி மானியம் கிடச்சிதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 2011லேருந்து நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2011லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். ஸோ அந்த வீடுகளுக்கு பண்ணிகிட்டு இருக்கப்போ என்ன அப்படின்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ். ஏன் வீடுகளில் வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டுறாங்க, ஏன் வந்து அதை ஒரு இதை வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நாங்கள் வந்து நிறைய R&D பண்ணப்போ, எல்லா வீட்லேயும் வந்து இடம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இது ஏற்கனவே இருந்த டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ ப்ராப்ளம் இருக்கும், பெரிய இடம் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயோகேஸ் ஜென்ரலாகவே வந்து சமைக்கிறதுக்கு வந்து அதிக டைம் எடுத்துக்கும். இப்போ எல்பிஜியில் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் சமைக்கக்கூடிய விஷயம் வந்து பயோகேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து மக்களால் வந்து இதை அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து எல்பிஜி கூட நம்ம வந்து சமைச்சு பழக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு விறகடுப்புலேருந்து எல்பிஜிக்கு வரது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அது வந்து குக்கிங் டைம் ஈஸியாக இருந்துச்சு, வந்து உங்களுக்கு ஸ்மோக்லெஸ்ஸாக இருந்துச்சு, உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஃபியூம்ஸ் எல்லாம் வராது, மக்களுக்கு வந்து ஹெல்த்தி வைஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படிங்கிறப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு எனர்ஜி நம்ம கொடுத்தா மட்டும்தான் வந்து மக்களால் இது வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படிங்கிறப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்க இந்த கேஸ் டுடே டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே வந்து உங்களுக்கு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான டெக்னாலஜி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.2லேருந்து 0.3 பார் வரைக்கும் உங்களுக்கு ப்ரெஷர் கிடைக்கும். ஸோ நார்மலாக எல்பிஜி சிலிண்டரில் வந்து 1.5 to 2 பார் ப்ரெஷர் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.3 பார் வரைக்கும் ப்ரெஷர் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதோட ஸ்டவ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்பிஜிக்கு ஈக்குவலண்ட்டாக சமைக்கிறதுக்கு நிறைய வந்து கேஸ் வந்து வெளியே வந்து ஃப்ளேம் நிறைய வரதுக்கு, ஹீட் கண்டென்ட் அதிகமாக கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் டிசைனிங்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ பயோகேஸ் பிளான்ட்லேருந்து வர கேஸை வந்து பயோகேஸ் ஸ்டவ்வில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து மஸ்கிட்டோ ப்ராப்ளம் வரக்கூடாது, காம்பேக்டாக இருக்கணும். ஸோ ஒரு 2.5 அடி இடம் இருந்தாலே போதும். ஒரு பால்கனி இருந்தால் கூட ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு நான் ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கேன், என்கிட்ட இடம் இல்லைனாலும் ஒரு பால்கனி இருக்குது அப்படின்னா அவங்களால ஈஸியாக இந்த பிளான்ட்டை வந்து வாங்கிக்க முடியும். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து சீல் பண்ணியிருப்போம். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஸ்மெல் வரதோ, கொசு தொல்லை வரதோ, முட்டை வைக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா எல்பிஜியில் வந்து ஒரு 1/2 லிட்டர் 4 நிமிஷம் 5 நிமிஷத்தில் குக் பண்ண முடியுது அப்படின்னா பயோகேஸ் நாங்கள் கொடுக்குற கேஸ் டுடே பயோகேஸ்லேயும் வந்து ஒரு 4.5 நிமிஷம் 5 நிமிஷத்தில் உங்களால் பால் காய்ச்ச முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நெகட்டிவையும் நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணி இந்த மாடல் வந்து நம்ம ஒரு 3 இயர்ஸ் R&D பண்ணி நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து ஜான்லேருந்து நாங்கள் வந்து ஜனவரி 2005 வந்து லான்ச் பண்ணி நிறைய வீடுகளுக்கு இப்போது நல்ல ஒரு இதுவாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வாங்கிட்டும் இருக்காங்க, வாங்கிட்டு எல்லாரும் ஒரு நல்ல ஃபீட்பேக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கேஸ் டுடே உங்கள் வீட்டில் ஏன் போடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு 5 ரீசன் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் டெய்லி வேஸ்ட்டை வந்து வெளியே போய் கொட்டணும். அதாவது வீட்டில் வந்து விசில் ஊதிட்டு வருவாங்க, அந்த டைமில் நம்ம பறக்க ரெடி ஆகிட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து வேஸ்ட்டை வந்து ஓடி போய் கொட்ட முடியாது. ஸோ டெய்லி அது ஒரு ரொட்டீனாக இருக்கும், நீ கொட்டு நான் கொட்டுன்னு வீட்டில் சண்டையே வரும். ஸோ அந்த மாதிரி கொட்டாமல் உங்கள் வீட்டில் வந்து இனிமேல் வாரம் ஒரு முறை வேஸ்ட்
கொட்டினா போதும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் டுடே பிளான்ட்ல வந்து உங்களுக்கு டெய்லி 4 லிட்டர் ஆர்கானிக் மென்யூர், அதாவது இயற்கை உரம் கிடைக்கும். ஸோ மாடி தோட்டம் வச்சுருவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இயற்கை உரம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை அது நீங்களே வீட்டில் தயாரிக்கணும்னா நிறைய மெத்தட்ஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு டெய்லி ஈஸி மெயின்டெனன்ஸ், குவிக் மெயின்டெனன்ஸ்லேயே, லோ ஆப்ரேஷன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஆர்கானிக் மென்யூரை தாண்டி டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் குக்கிங் கேஸ் கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நீங்கள் வந்து சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய வந்து மழை வர வேண்டிய நேரத்தில் மழை வர மாட்டேங்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்க மாட்டேங்குது, எல்லாமே வந்து அப்சைட் டவுனாக மாறுது. இல்லை சம்மர் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, லென்த்தியாக இருக்குது, எவ்ரி இயர் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை டெம்பரேச்சர் ரொம்ப ட்ராப் ஆகுது, குளிர் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்குது. ஏன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம சரியாக பண்ணாமல் விட்டு லேண்ட்ஃபில்ல தான் போய் முடியுது அப்படின்னா அங்கே ஜென்ரேட் ஆகிற மீத்தேன் கேஸ், அந்த மீத்தேன் கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற கார்பன் டை ஆக்சைடை விட 25 மடங்கு வந்து பாதிப்பு அதிகமாக கொடுக்கும் நம்மளோட கிளைமேட் சேஞ்சுக்காக. ஸோ இன்னைக்கு இந்த கேஸ் டுடே ப்ராடக்ட்டை வந்து ஏன் மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு நம்ம இன்னைக்கான தேடல் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சோ, ஒரு 20 வருஷம் கழிச்சோ நம்மளோட குழந்தைகள், அவங்களோட குழந்தைகள், அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது வந்து யோசிச்சு பார்க்காம நம்ம பாட்டுக்கு வேஸ்ட்டை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கோம். பட் அதை வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு நல்ல பூமியை விட்டு கொடுத்துட்டு போகணும். என்னதான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் செட்டப் விட்டுட்டு போனாலும், சேர்த்து வச்சாலுமே நல்ல பூமி இல்லை அப்படின்னா அவங்களால ஹெல்த்தியாக வாழ முடியாது. ஸோ நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கோம், ஒரு 50 வயசுலேயே கேன்சர் வருது, 20 வயசில் கேன்சர் வந்து இறந்துடுறாங்க, ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் கேன்சர் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் பாதிச்சுட்டே வருது. இது வந்து முழுக்க முழுக்க நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட முடியாது. பட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வேஸ்ட் டிஸ்போசல் இல்லைனாலுமே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் வரும். அதாவது நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி நம்ம விட்டு கொடுத்துட்டு போகிறத விட ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலையை விட்டு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம சன்னதிகள் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து அடாப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ எங்களோட கோல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் நெக்ஸ்ட் 5 years இஸ் ரீச்சிங் மிஷன் மில்லியன். ஸோ மிஷன் மில்லியன் ப்ராடக்ட் வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட கோலாக இருக்குது. ஸோ வி ஆர் அஃபிஷியலி கோயிங் டு லான்ச் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இந்த நெக்ஸ்ட் மந்த், நேமிங் புவிதம் பிரைவேட் லிமிடெட். ஸோ புவிதம் அப்படின்னா லவ் ஃபார் வேர்ல்டு. ஸோ இந்த லவ் ஃபார் வேர்ல்டு நோக்கத்தோடு நாங்கள் வந்து இந்த மிஷன் மில்லியன் கோலை ரீச் பண்ணுறதுக்கு வாட் டீம் வி ஆர் ஹேவிங் டுடே இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ இதுக்கு வந்து டீமை இன்க்ரீஸ் பண்ணுறது, எங்களோட ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி எங்களோட மார்க்கெட்டிங் வெஞ்சர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வி ஆர் லுக்கிங் ஃபார் சம் கேபிட்டல் ஃபார் அரௌண்ட் 10 CR கேபிட்டல். ஸோ 10 CR கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ வி வுட் லைக் டு டைல்யூட் our equity and shares also for the இன்வெஸ்டர்ஸ். ஸோ எங்கள் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கே எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ வி வுட் லைக் டு வெல்கம் த இன்வெஸ்டர்ஸ். ஸோ இனி வந்து குப்பை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கோலை வந்து நாங்கள் கையில் எடுத்துகிட்டு வி ஆர் ஜஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ இதில் வந்து எல்லாத்தோட சப்போர்ட்டும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.